நாட்டுல எதே திருடுறாங்க. நம்ம ஊர் தமிழ்நாடு சேர்ந்த 2 பேர் வந்து கப்புள்ஸ் அவங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நண்பர்களை சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ராபரி பண்றாங்க. அந்த ஒரு ராபரி என்ன ராபரி பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தக்காளி ஏதோ ஒரு விவசாயி பாவம் ஒரு ஏத்தினு விற்கிறதுக்கு போய் நின்றுருக்காரு. அவரை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா காசு கேட்டு இருக்கானுங்க. காசு கேட்டது ஒரு காசு இல்லைன்னு நிற்கிறாரு. வண்டியில பார்த்தது வண்டியில வந்து தக்காளி இருந்தது 2000 கிலோ. சரி எத்தனை போய் வித்தா காசு ஆகிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டியை ஹைஜாக் பண்ணி ராபரி பண்ணி வண்டி எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துன்னு போனதோடு இல்லாமல் எல்லாம் தக்காளி எல்லாம் விற்று முடிச்சுட்டு வேற வாங்கின பெங்களூர் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா 346 இந்திய தண்டனை சட்டத்திலேயே 392 ராபரி அப்படின்னு சொல்லுவாங்க, வழிப்பறி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த கப்புள்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க 2 பேரை. ஆனா வந்து கூட இன்னும் வந்து ஒரு 2-3 பேர் இருந்ததா சொல்றாங்க. அவங்க வந்து இன்னும் பிடிபடல. ஒரு ராபரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வந்து அதிகபட்ச சிறை தண்டனை. இதுவும் இல்லாம பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராபரி நடக்குதுன்னா 14 வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் சிறை தண்டனை தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த தக்காளி திருடர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.